ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அனிதா ஷேக்கு. இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப குயிக்காக, ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 2 லெக் பீஸ் அதோட சேர்த்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போது பிரியாணி செய்கிற மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதோட உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு லெமனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். இஞ்சி பூண்டு விழுது நான் எப்பவுமே வீட்டிலே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ இது எல்லாமே சேர்த்தி போட்டுக்கலாம். இதோட நம்ம வந்து ஃப்ளேவருக்காக ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் புதினா இலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்மால் கப் அளவு வந்து தயிர் சேர்த்திக்கிறேன், கெட்டி தயிர். அப்புறம் ஒரு 50 ml வந்து ஆயில் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே நம்ம பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக அந்த சிக்கன் ஃபுல்லாக அந்த மசாலாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை அப்படியே நம்ம ஒரு 1 hour அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறட்டும். அப்போ நல்லாயிருக்கும் எடுத்து செய்யும்போது. இப்போ வந்து இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா சிக்கன் மேரினேட் செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோன்னா 1/2 கிலோ ரைஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக நம்ம கழுவி ஊற வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், 1 hour கழித்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு அதோட நம்ம பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஆனியன் வந்து நல்லா ஒரு 2 3 ஆனியன் நல்லா ஸ்லைட்ஸாக கட் பண்ணி நல்லா ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து சேர்த்திக்கிறேன். நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியன் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து பிஃபோராக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் செய்யும்போது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதில் இப்போ நம்ம மேரினேட் செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு நெய் விட்டு அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் இதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கேப் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பக்கத்தில் வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். என்னன்னா, இது வந்து அரிசி நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஆஃப் பாயிலாக. இப்போ பாருங்கள், அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, புதினா இலை கட் பண்ணி வச்சு நல்லா கழுவி வாஷ் பண்ணி போட்டு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், சிம்மில் வைக்கக்கூடாது. நல்லா கொதிக்கும் போதே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ரைஸ் வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நான் மேலாக இருக்கிற அந்த ஆயில் இந்த கிரேவி கொஞ்சம் ஒரு பவுலில் வந்து நான் சின்ன பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து மேலே ஃப்ளேவருக்காக. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்க ரைஸு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இன்னொரு கடாய் ஒன்று வச்சு நம்ம மந்தமான கடாய் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாட்டமில் அடியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னு காட்டுறேன். ஒரு 75% ஒரு 3/4 பதம் வெந்திருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உடையணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு கடாயில் சிக்கன் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், மேலாக இந்த கிரேவி மேலே வந்து நம்ம ரைஸ் வந்து 3/4 பாகம் வெந்திருக்கு இல்லையா, சாதத்தை வந்து இப்போ மேலே அந்த கிரேவி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு வெறும் அந்த சாதத்தை மட்டும் நம்ம எடுத்து ஃபுல்லாக போட்டுடலாம். ஆல்ரெடி ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனியன் வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மேலாக கிரேவி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு கப்பில் அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மேலாக அங்கங்கே பரப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பவுலில் வந்து பாலும் அப்புறம் குங்குமப்பூவும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்தி போடுங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். நம்ம ஃபுட் கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் வந்து
ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ஆயில் ஒரு ஸ்பூன் வந்து இப்படி விட்டோன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா வந்து மேலாக தூவி விட்டுடலாம். இதை வந்து நம்ம இப்போ தம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா காற்று போகாத அளவுக்கு ஒரு கேப் போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு அடியில் வந்து ஒரு தவா ஒன்று வச்சுருங்க. தம் கட்டிடலாம். இந்த மாதிரி தவா வச்சுட்டு நம்ம வைக்கும்போது அடி பிடிக்காது. ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது பாயில் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ்லாம் அப்படியே மேலாக பூ மாதிரி எழுந்திருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ மேலாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு பாருங்கள், அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப போட்டு குழையக்கூடாது. ஒரு பக்கமாக மேலாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், குயிக்காகவும் செய்யலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவுட் சைட் சாப்பிட்ணுன்னு நினைக்கவே தோணாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே பிரியாணின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது போல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது ஹைஜீனிக்காகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.